ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை சொல்லிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். வாருங்கள். இன்று 6/1/2025 மார்கழி மாதம் 22ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை சோமவாரம். அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்க வேண்டும். சோமவாரம் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்கினால் நமக்கு 8 ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆகவே இந்த சோமவார விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33 இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 5:57 இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 7:53 வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:56 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி வருகிறது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ஆகவே மேலதிகாரிகள் சொல்படி நடந்து விடுங்கள். இன்றைய நாளிலே உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்துடன் இருந்து இன்றைய நாளை கடக்க வேண்டும். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீங்கள் இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் அரசு வகையிலோ ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்று பாடாமல் அண்ணன் ஒரு கோவில் என்றால் தங்கை ஒரு தீபம் என்றோ என்று பாடுவீர்கள். அண்ணனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இந்த மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல ஒரு வெளிச்சம் படும் உங்கள் மேல். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வெளி உலகுக்கு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றன. வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் சிறப்பாக பலன் கொடுக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுகின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். சத்சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வேலையிலே மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் புறம் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனம் கடைபிடியுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது மிகுந்த கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சந்திராட்டமம் இருக்கின்ற காரணத்தினால் கவனமாக இருங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி வழிபடுங்கள். சிவபுராணம் படியுங்கள், கேளுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள், கேளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போடுவது நல்லது. இன்று துவங்கினால் காலதாமதம் ஏற்படும். எனவே தள்ளி போடுங்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே நாளும் கோளும் செய்யாததை யாரும் செய்ய முடியாது. ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனமாக இருந்து சிவபெருமானை வழிபடுங்கள். சிவபுராணம் படியுங்கள், கோளறு பதியும் படியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றது. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்றன. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே குடும்பத்திலே மகிழ்ச்சி, மனதிலே மகிழ்ச்சி, கை நிறைய பணம், தேக ஆரோக்கியம் என நமக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையும் கிடைக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே இறைவனை மறக்காதீர்கள். சிவபெருமானை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பண வரவு அதிகமாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய நாள் இன்றைய நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்ற வகையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தன லாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறந்த நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். அலுவலகத்திலே உங்கள் உழைப்பை புரிந்து கொள்வார்கள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய வாக்குகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் கும்பராசினருக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. சிவபெருமானை ஆலயத்துக்கு சென்று வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். நீங்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி 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 வெற்றியை பெறும். ஆகவே இன்றைய நாள் மீனராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு சிவபெருமானை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது
பகவான் வசிஷ்டர், இந்த வசிஷ்டருக்கு அற்புதமான கோவில் அமைந்திருக்கின்றது. மணாலியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பியாஸ், இந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்திலே 5000 வருடங்கள் பழமையான கோவில் இருக்கின்றது. இமயமலையிலே பகவான் வசிஷ்டர் தவம் இருந்த இடமாகும் இந்த இடம். இந்த அழகிய வசிஷ்ட கிராமத்திலே வெந்நீர் ஊற்றுகள், நீர் ஊற்றுகள் உள்ளது. கோவிலுக்குள்ளே வசிஷ்டர் மூலமாக அமர்ந்திருக்கின்றார். இந்த நீரூற்றிலே இருந்து வரும் சூடான நீருக்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. பல தோல் நோய்கள் மற்றும் பிற நோய் தொற்றுக்களை குணப்படுத்துகின்ற நீராக இந்த நீர் இருக்கின்றது. மகா துறவியான வசிஷ்டருக்கும் பகவான் ராமருக்கும் பல கோவில்கள் இங்கே உள்ளன. இந்த இடம் மிகவும் அற்புதமான இடமாகும். வசிஷ்டரை பற்றி நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். வசிஷ்டர் பிரம்ம ரிஷி. இந்த 7 ரிஷி, சப்த ரிஷிகள் என்று புகழ் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? இந்த சப்த ரிஷிகளில் ஒருவர் வசிஷ்டர். வேத காலத்திலே வாழ்ந்ததாக கூறப்படுகின்ற மாமுனிவர்களிலே இவர் முக்கியமானவர். வேதங்களின் பல மந்திரங்களை இவர்தான் உருவாக்கி இருக்கின்றார். இவர் பெயரை கொண்ட பல ஸ்லோகங்கள் இந்த வேதத்திலே இருக்கின்றது. வேதத்தின் 7ஆம் மண்டலத்திலே நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றது. இதிலே ரிக்வேதம் 10 அரசர்களின் மாபெரும் போர் என்னும் நிகழ்ச்சியிலே இவருடைய குடும்பத்தாரும் இவரும் ஆற்றிய பணியை போற்றுகின்றது. மாந்தர் குலத்தைச் சேர்ந்த ஒருவரை புகழும் ஒரே ஸ்லோகம் இதுவே என்பர். ஆக மனித குலத்திலே பிறந்து ரிஷியாக வாழ்ந்து நிலை பெற்றவர் வசிஷ்டர். இவர் பெயரால் வழங்கும் நூல் வசிஷ்ட சம்ஹிதை என்பது. இவரது மனையாளின் பெயர் அருந்ததி. கற்பிற் சிறந்தவர். தேவலோக பசுக்களான காமதேனு மற்றும் நந்தினி இவை இரண்டையும் இவரே பராமரித்து வந்தார். மன்னர் கௌசிகர் இப்பசுக்களை பறிக்க முயன்று அதிலே தோற்று பின்பு நோன்பிருந்து தன் தவமொழிமையால் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றார். விஸ்வாமித்திரர் என்ற பெயர் பெற்று பிரம்ம ரிஷி என்ற பட்டத்தை பெற்றார். ராமாயண காவியத்திலே வசிஷ்டர் தசரதனின் அரச குருவாக விளங்கியவர். விஸ்வாமித்திரருடைய வேண்டுகோளின்படி ராமன் மற்றும் லக்ஷ்மணனை விஸ்வாமித்திரரோடு வனத்திற்கு அனுப்பியவர் வசிஷ்ட மகரிஷி. ஆகவே ராமாயணத்திலே முக்கியமான பங்கு வசிஷ்டருக்கு உண்டு. மகாபாரத காவியத்திலே வசிஷ்டரின் மகனாக சக்தி மகரிஷி அறியப்படுகின்றார். தன் மகன் சக்தியை கொன்ற இக்ஷ்வாகு குல மன்னர் கல்மாஷபாதனுக்கு வசிஷ்டர் புத்திர பேரு வழங்கியவர். புராணங்களிலே வசிஷ்டரின் பெயரானது அனைத்து புராணங்களிலும் அறியப்படுகின்றது. இப்படி மிகச் சிறப்பான தவநிலையை மேற்கொண்டு வசிஷ்டர் புராணங்களிலே ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரமாக அறியப்படுகின்றார். அந்த வசிஷ்டருடைய கோவிலில் சென்று தரிசனம் செய்து அந்த மாமுனிவருடைய அந்த மகாரிஷியினுடைய அருளை பெறுவோம்.